எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து, நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர்! சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். கென்ஸ்லிங்கர். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. தெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது.
எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி, இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது, மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது என்னை வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர். அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower Afrasintharians. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. இப்போது நான் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ். தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது.
இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமின்றில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் மூழ்கிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளைக்கு முடத்து அல்ல அதை தட்டில் வைக்கிறோம். ஓ பெட்சந்தட்டு சாய்க்க வச்சுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றும் நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ். நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில் ஐயா பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம்.
நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அதுக்காக நான் இந்த பார்த்ததுக்கு கவரையை நன்றி. எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு, நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரனியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும்.
நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ, ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக், இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிக்கோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பி சென்றீங்க? சரி, பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ, இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு என்ன? ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒன்னு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். ஓ,
நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக. அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை இருக்கிறான். பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சார். அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாதீர்கள். அது கற்பனைதான். இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள். இளம்பெண், நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம்.
அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. இந்த கும்பல்காரர்கள் மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்ப் இருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பல எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி. யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. இல்லையா? நீ தோற்றுவிட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். மணலில் பட்டினி. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து.
முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, your corner stick to request. அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரன்ச்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக ஊற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல்படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன்.
சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தோல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை, ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. கடைசியாக, ஆனால் என் முதலாளி. அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது, அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன், ஆனாலும் பரவாயில்லை. இதற்கேற்றாற் போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையா இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்கு தான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சிகரெட் வாங்க பாடியில தான். நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பாருங்கள், இது பாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ஆம், ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர், ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள்? அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளையாப்பத்தை முடிக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள். நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று.
அது முடிந்து விட்டது. ஓய் மகிழ்ச்சி. இங்கே வா இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா, அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. ஓ, இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை. எனக்கு தோன்றுகிறது நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவள் தனது சொந்த கேஸ்லை வாங்கி கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். அருந்து, என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபைட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில LED விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் பொறுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகா. அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே, அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி, கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்க போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சென்ஸ்ல கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன இங்கு இங்கு? ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி.
எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்ற ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீத் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. சரி, மைக்கும் புரட்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு. சாண்டி, நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். அமைதி. ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெற போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா?
அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? ஓஹோ, நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன, குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட், அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள், இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து, உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிரிக்க முடியும். ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாஷனா இருக்குது. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள், பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன் முறை, குலோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது. மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி. ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான்.
வாயில். உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு, இது எவ்வளவோ சூடா உள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ நானா? சரி, இது மிக சிறிய பேக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை, அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி. அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்ன பிடிச்சுக்கோ. ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏய் குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கிறேன் எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய், ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அத பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது மிகச் சிறியது. கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தையா? அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல் குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல் பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும்
இது இங்கே. இப்போ பாருங்கள் மற்றொன்று கற்றுக்கொள்ளுங்க. பெண்களே, பெரிய பவுல். வாவ். அது மிகவும் நீங்கள் நேர். வெரி